ம். ஹே ஜாங்மி, அத மரியாதையா திருப்பி கொடுத்துரு. என்னது இது? ஜோக்கு நீ லவ் லெட்டரா எழுதி இருக்க? அடுத்தவங்களோட லெட்டரை நீ எப்படி படிக்கலாம்? சொல்ல முடியாது. இது பாரு, இதுல எவ்வளவு கரெக்ஷன் இருக்கு. இதெல்லாம் ஒரு லெட்டரா? இதுக்கு எக்ஸாம் பேப்பரே தேவல. அவ வாங்கின ஸ்கோர பாத்தியா? டியா. ஆக்சுவலா உன்ன ஜோன்னு பேர் வச்சு கூப்பிட எனக்கு பிடிக்காது. நான் உன்ன காட்டுக்குள்ள இருந்து வந்த ஜெனின்னு தான் கூப்பிட போறேன். ஹே, எவ்வளவு ஃபன்னியா எழுதி இருக்கான்னு பாருங்களேன். இந்த லெட்டர் மூலமா நான் என் மனசுல இருக்கிறத வெளிப்படுத்துறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா 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 என்ன? முட்டாள்தனமான பொண்ணுங்களை எனக்கு பிடிக்காது. ஏய், எங்க போற? நில்ல. சாரி சொல்லு. என்னடா என்ன சிரிக்கிற? கொஞ்சம் வழி விடுறியா? சாரி சொல்லாம நீ இங்க இருந்து போக முடியாது. எதுக்காக சாரி சொல்ல சொல்ற? அவ தப்ப திருத்திக்க சொன்னதுக்கா? பாருடா, பாரு பாரு பாரு. நீ இதுல இருக்கிற எழுத்துல தான் தப்பு கண்டுபிடிச்சிருக்க. அவ மனசுல எவ்வளவு ஃபீலிங்ஸ வச்சுக்கிட்டு இதை எழுதியிருக்கான்னு படிச்சு பார்த்தா உனக்கே புரியும். என்ன மறுபடியும் சிரிக்கிற? நான் என்ன பைத்தியமா? வா பாத்துக்கலாம். ஏய், சிரிக்கிறத விட்டுட்டு வாடா, மோதி பாத்துடலாம். பாத்தியா இப்படியா? என்ன பயந்துட்டியா? பயந்தாங்கோலி, வாடா வா வா பாத்துக்கலாம். வா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இல்ல பிளே கிரவுண்டா. நீதான் இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? உடனே வந்து என்ன ஆபீஸ்ல பாரு. பிரின்சிபல் சார், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இன்னும் என்ன சொல்ல போற? இத பாருப்பா, இவன் சொன்னது எதையும் நீ மனசுல வச்சுக்காத. இந்த மாதிரி பசங்களை நீ கிட்டவே நெருங்க விடாத. ரெட் கலர் டாப் 4% காட்டுது. ஆரஞ்சு 31% வரைக்கும் இருக்கு. எல்லோ கலர்ல இருக்கிறவங்க 4 இயர்ஸ்ல ஸ்கூல முடிச்சிருவாங்க. கிரீன் கலர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒழுங்கா படிச்சு முடிச்சு இந்த ஸ்கூலை விட்டு போவாங்களானே தெரியாது. அப்புறம் நீ பர்பிள் கலர்ல இருக்க. உன்ன மாதிரி ஒருத்தர் இந்த ஸ்கூல்ல படிக்கிறது பிரின்சிபல் சொன்ன மாதிரி இந்த ஸ்கூலுக்கே அவமானம். இந்த மாசம் ஸ்பெஷல் ஸ்டடி ஆளுக்காக 50 பேரை செலக்ட் பண்ண போறாங்க. இது வெறும் நம்பர்ஸா இருந்தாலும் 1ல இருந்து 50 பேர் வரைக்கும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண போறாங்க. இதை நாம கவனத்துல வச்சுக்கணும். சரியா ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம தேவையில்லாத விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி லைஃப வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. பிரெயின் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். எனக்கு அறிவில்லாதவங்களையும் மேனஸ் இல்லாதவங்களையும் ரெக்லஸா இருக்கிறவங்களையும் கண்டாலே பிடிக்காத. இந்த ரிப்போர்ட் கார்டுல நான் தான் கடைசியில இருக்கேன். போதும் நில்லுப்பா. ஏன் இப்படி ஓடிட்டே இருக்க? ஏய், என்ன ப்ராப்ளம் உனக்கு? நீ ஆல்ரெடி 34 ரவுண்ட்ஸ் ஓடிட்டு தெரியுமா? 2 ரவுண்ட்ஸ் தான். ஜஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் தான் இருக்கு. என்னவ மேரத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறல? என்ன இப்படி ஓடிட்டு இருக்கா? தெரியும்ல, அவளுக்கு ரன்னிங்னா ரொம்ப பிடிக்கும்னு. ஓகே, லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் வச்சாவது உனக்கு காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கும். You're right. நீ கூட தான் நல்ல சிங்கர் ஆச்சே. 기분 좋게 내려주고 내 맘이 물들어가 내 가슴
웃음은 웃음으로 이내 머리는 고민으로 넘쳐 Try again 오늘은 해보는 거야 Try again 네가 보여 내 가슴속에 사랑해 내 마음속에 모든 걸 전하고만 싶은데 어떻게 해야 하는지 너를 사랑한다고 처음 본 순간부터 사랑한다고 두 눈 속에 너 하나만 가득 차 있는데 나 하루 종일 아무것도 못하는데 நானும் வந்துட்டேன். Let's go. வா. இதுதான் லாஸ்ட் ரவுண்ட், ஓகே? 수는 없어 지금 너에게 사랑한단 말할래 அவ அழகாவும் இல்ல எவ்வளவு தைரியம் பாரு. அவளை நினைச்சாலே கோவமா வருது. இல்லையா பின்ன அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பான். அவன் நம்மளாச்சே. ஏய் இங்க பாரு வரா பாரு பாபா நம்ம இங்க ஓ, போயிடலாம் அப்படியா? எங்க? ஆமாப்பா வந்துட்டா. 아무것도 못하는데 어쩜 내맘 모르니 이렇게 네 앞에서 இவ்ளோவா? இவ்ளோ நல்லா சாப்பிட முடியாது. நல்லா சாப்பிடுமா. வயிறு நிறைய சாப்பிட்டாதான் உடம்பு தெம்பா இருக்கும். அவளுக்கு அறிவே இல்லையா? அவன் நிலைமையில நான் இருந்திருந்தா கண்டிப்பா நீங்க ஸ்கூலுக்கு வந்தே இருக்க மாட்டேன். வந்து என்ன பிரயோஜனம்? அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சாலும் அவளால கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாது. சானியா நம்ம வீட பத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு. சிசர் எங்க வச்சு தொலைச்சேன்னு தெரியலையே. பொறுமையா தேடுமா, எல்லாம் கிடைக்கும். ஓ, இதோ இருக்கு. ஆ கொண்டு வா கொண்டு வா. ஆ. 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 சானியா இந்த டேபிள் எவ்வளவு பழமையானதுன்னு உனக்கு தெரியுமா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கோல்ட் நூடுல்ஸ் பண்ணதுக்காக பாட்டி கொடுத்த கிஃப்ட் ஆச்சே. கண்டிப்பா ரொம்ப பழசாதான் இருக்கும். ஏன் பொண்ணாச்சே, என்னைக்கு தப்பா சொல்லிருக்க? அவ்வளவு பழசா இருந்தாலும் இதுல ஒரு சின்ன கீறல் கூட விழல தெரியுமா? உன்னோட சின்ன வயசுல நீ இந்த டேபிள தான் சுத்தி சுத்தி விளையாடுவ தெரியுமா? ஐயா சரியா? இது 2 மாடி வீடுமா. உனக்கு தான் 2 மாடி வீடுனா ரொம்ப பிடிக்கும்ல, உனக்காக தான் இதை கட்டினேன். நல்லா இருக்கு. என்னாச்சுமா, உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் இல்ல. எதனால கேக்குறேன்னா எதனால கேக்குறேன்னா ஒண்ணும் இல்ல. இதுல என்ன இருக்கு? இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. இத பாரு, இது எவ்வளவு கியூட்டா இருக்கு பாரு. உனக்கு 1 வயசு இருக்கும்போது உன் கால் இவ்வளவு குட்டியா இருந்துச்சு. உன்னோட சின்ன வயசை விட இப்பதான் நீ ரொம்ப சேட்டை பண்ற. நான் ஒண்ணும் அப்படி இல்ல. உன் பாதத்தை பாரு. அம்மாவோட ஹேண்ட்ஸும் என்னோட ஹேண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்குல்ல? ஆமா. அப்பா. ஹாய் சானியா, நான் வந்துட்டேன். நானும் வந்துட்டேன். எங்க 3 பேருக்கு ரொம்ப பசி
பசிக்குது. ஆமாமா சீக்கிரம் open ஓபன் பண்ணு. பண்ணு, கொல்ல பசி. வீடு சூப்பர். ஓ உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. ஓ இதான் ஒரு ரூமா? நிஜமா ரொம்ப அழகா இருக்கு. தேங்க் யூ. எங்க அப்பா டிசைன் பண்ணி கட்டினது. ஓ எனக்கே பொறாமையா இருக்குப்பா. சும்மா சொல்லக்கூடாது, நிஜமாவே ரொம்ப அழகா கட்டியிருக்கீங்க. ஓ எனக்கு வீட்ல இருக்கிறதுல இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சானியா இது உன்னோட பாதம் தானே? ஆமா. எனக்கு தெரியும், அதனாலதான் இவ்ளோ கியூட்டா இருக்கு. ஏய், என்ன சாப்பாடு ரெடி. வாங்க வாங்க பசங்களா வாங்க. வந்துட்டோம். இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். ஸ்மெல் ரொம்ப அருமையா வருது. வாவ், Yeah. பார்க்கவே ரொம்ப இது டெலிஷியஸா சூப்பரா இருக்கு. இருக்கு. எல்லாத்தையும் சாப்பிடணும் போல இருக்கு. எப்படி இவ்ளோ பண்ண முடிஞ்சது? ஏய் எவ்வளவு ஐட்டம்ஸ் பாரு. இந்த சாப்பாட்டுனால டைனிங் டேபிளுக்கே அழகு வந்திருக்கு. இருக்காதா பின்ன? நீங்க எல்லாம் என் பொண்ணு கூட படிக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. இதெல்லாம் ஸ்பெஷலா உனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓ எனக்கு கோல்டன் நூடல்ஸ் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லுங்க. எப்படியோ ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். சரி சாப்பிட ஆரம்பிக்கலாமா? சாப்பிடுங்க சாப்பிட சாப்பிடுங்க. ரெடி. சாப்பிடலாம். சாப்பிடுங்க. அங்கிள் இது ரொம்ப நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? ஆமா நான் பூசான்ல நிறைய நூடுல்ஸ் சாப்பிட்டிருக்கேன், ஆனா அதை விட இதுதான் பெஸ்ட். இந்த நூடுல்ஸ் ரொம்ப சாஃப்டாவும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கு. சாப்பிடுறதுல ரொம்ப ஆர்வமா இருப்ப போல இருக்கு. ஆமா சரியா சொன்னீங்க அங்கிள். நான் கண்ணாலேயே பார்க்கலனாலும் அதோட ஸ்மெல்ல வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிடுவேன். லாஸ்ட் இயர் நடந்த நம்ம ஸ்கூல் ஃபெஸ்டிவல்ல எங்க அப்பா தான் ரைஸ் கேக் செஞ்சு வித்தாரு. அத விடுமா, இப்ப பசங்களோட ஃபேஷனே மாறி போயிடுச்சு. இவன் முகத்தை கொஞ்சம் பாரு, அப்படியே கரடி பாதம் மாதிரியே இருக்கு. எனக்கு கரடி பாதம் மாதிரியா? ஆமா, கண்ணாடியில முகத்தை பார்த்ததே இல்லையா? சாப்பிடு. ஆனா ஏன் உங்க ஷாப் நேம் சோபால் போக்குன்னு வச்சிருக்கீங்க? அது சானியாவோட பாட்டி பேருமா, அதனாலதான் கடைக்கு அந்த பேரு வச்சேன். அவங்க ரொம்ப ராசியானவங்க. ரொம்ப ராசியான பேருங்கிறனால அந்த ஷாப் ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கு. ஆமா, என் மாமியார் அதை 40 வருஷமா பாத்துக்கிட்டாங்க. நான் அதை 20 வருஷமா நடத்திக்கிட்டு வரேன். அதான் விஷயம். உங்களுக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால தான் சாப்பாடு இவ்வளவு அருமையா சமைச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நான் டிசிப்ளின் ரொம்ப நல்லா கத்துக்கிட்டேன். என்ன மாதிரியே அந்த கடையை என் பொண்ணும் பாத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அவளுக்கு என்ன மாதிரியே பொறுமையும் திறமையும் இருக்குமான்னு எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. நீங்க கவலையப்படாதீங்க அங்கிள். நானும் உங்க பொண்ணும் சேர்ந்து இந்த கடையை நல்லா டெவலப் பண்றோம். தள்ள. ஏய் அங்கிள் முன்னாடி இப்படியா பண்றது? என்ன 60 வருஷமா நல்லா ஓடிட்டு இருக்க கடையை கிழத்த மூட சொல்றியா? நான் சொல்றது சரிதானே அங்கிள்? இந்த கடையை உன்னை நம்பி ஒப்படைக்கிறதுக்கு பதிலா இடிச்சு தள்ளுறதே மேல்னு நினைக்கிறேன். என்ன அங்கிள் இது? இப்படி ஈவு இறக்கம் பார்க்காம என்னை இப்படி உங்க முன்னாடி அவமானப்படுத்துறீங்களே. சானியா சானியா அவமானம், உச்சக்கட்ட அவமானம். என்ன சத்தம் அது? இவன் இடிச்சதுனாலதான் வீட்ல கிராக் விழுந்துட்டு இருக்கான். என்னமா பேசுற? நம்ம வீட்டை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கால கட்டி இருக்கேன். என்னது இது? எர்த்குவேக்கா? எர்த்குவேக்கா? அப்பா இப்ப நம்ம என்ன பண்றது? ஏமா பயப்படுற? அதான் சொல்றேன்ல, ஓ நம்ம வீட்டுக்கு ஒண்ணு ஆகாது. சானியா 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 ஐயா பாத்துமா, வா இந்த பக்கமா ஓடுங்க. எல்லாரும் சீக்கிரம் ஓடுங்க. சரியா என்னவா? சானியா அடே என்னவாமா? போ வெளிய போ. ஏய் வேகமா போங்க. சீக்கிரம். என் வீடு. வாங்க சீக்கிரம் வாங்க. சரியா ஒண்ணும் இல்ல. யாருக்கு ஒண்ணு ஆகல. என் வீடு
அது அது என்னப்பா? அது அது இருமா வரேன். அங்கிள் வேண்டாம் போகாதீங்க சொன்னா கேளுங்க அங்கிள் இருங்க நீங்களும் போயிடுங்க அது நாசமாக நான் விட மாட்டேன். கவலைப்படாத, தைரியமா இருமா, இது வந்துடுறேன். வந்துருங்க வந்துருங்க தனியா ஒண்ணும் ஆகலைல? யாருக்கு ஒண்ணும் ஆகலைல? என் வீடு எல்லாம் போச்சு அது அது என்னப்பா? அது அது இருமா வரேன். அங்கிள் வேண்டாம் போகாதீங்க சொன்னா கேளுங்க அங்கிள் இருங்க நீங்களும் போயிடுங்க அது நாசமாக நான் விட மாட்டேன். கவலைப்படாத, தைரியமா இருமா, இது வந்துடுறேன். வந்துருங்க வந்துருங்க அப்பா 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 சனி சனி அப்பா அப்பா சியோல் நகரில் இன்று மாலை சுமார் 5:30 மணி அளவிற்கு லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரெக்டர் ஸ்கேலில் 2 புள்ளிகள் பதிவாகியுள்ளது. இதனால் இங்கு நிறைய வீடுகள் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக அந்த வீடு முழுவதுமாக இடிந்து சரிந்துள்ளது. அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. நமக்கு கிடைத்த தகவலின்படி அந்த இடிபாடுக்குள் ஒருவர் சிக்கியிருக்கலாம் என சந்தேகப்படுகின்றனர். அவசர குழுவினரை அழைத்து அரசு மீட்பு பணிகளை வேகமாக செய்து வருகிறது. இடிபாடுக்குள் சிக்கி அவரை கண்டுபிடித்து விட்டார்கள் போல் தெரிகிறது. அவர் பத்திரமாக மீட்கப்பட்டார். தாரியா, தாரியா. Thank you very much. அப்பா என்னப்பா இது நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? என் செல்ல பொண்ணுக்காக என் உயிரை விட கூட தயாரா இருக்கமா. இத ஒரு பொண்ணோட ஞாபகம் வச்சிருக்காரு. இந்த சம்பவத்தால யாருக்கும் பெரிய காயம் ஏற்படலங்கிறது தெரிய வருது. இந்த வீடு இடிஞ்சதுக்கான காரணத்தை போலீசார் தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. விரைவில் இதுக்குண்டான காரணம் தெரிய வரும். இது நம்ம ஜானாச்சே. என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. அந்த வீட்டுக்குள்ள ஒண்ணும் ஆகல. என்னம்மா இது? சுத்தி இருக்கிற வீடெல்லாம் நல்லா இருக்கு, நம்ம வீடு மட்டும் எப்படி இடிஞ்சது? ஏய் அவதானே? ஆமா ஆமா அவளேதான். பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குல்ல? இல்லையா பின்ன இருக்கிறதுக்கு வீடே இல்லாம போச்சு. கொஞ்சம் திரும்பி பாரு. என்ன கோவத்தை பாரு. வந்துரு தடுத்துட போறா. ஆமா நீங்க இப்ப ஹோட்டல்ல ஸ்டே பண்றீங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ல? இல்லப்பா, இன்னில இருந்து எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்ல தான் இருக்க போறோம். புது வீடு கட்டுற வரைக்கும் இல்ல வாங்குற வரைக்கும் நாங்க அங்கதான் இருக்க போறோம். நிஜமாவா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் வீடு தானே இடிஞ்சிருச்சு. வந்துரு வந்துரு. பாத்துட்டாங்க. அது யாரு? போட்டோகிராஃப் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஒரே நாள் ஸ்டார் ஆயிட்ட. ஐம் சாரி. என் கூட இருக்கிறதுனால தான் உங்க 2 பேருக்கும் பிரச்சனை மேல பிரச்சனையா வருது. வா போலாம்.
ஆமா அவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? பிரச்சனை எல்லாம் தீர போகுது. எல்லாருமே நேத்து டிவி நியூஸ பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்காத விதமா வந்த பூகம்பத்தினால ஒருத்தங்க வீட்டையே இழந்துட்டாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்க சானியா தான். நம்ம ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு அங்க அங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒருவேளை லவ் டொனேஷனோ? உனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு. ஹே, நம்ம இந்த வழியா போயிடலாம். வா வா, அப்பதான் யாரும் பார்க்க மாட்டாங்க. சீக்கிரம் போ. அப்படிதான், ரொம்ப நல்லது. நல்ல மனசு இருக்க எல்லாரும் இதே மாதிரி வந்து உதவி பண்ணுங்க. அவளுக்கு வந்திருக்கிற பிரச்சனையில இருந்து அவளை காப்பாத்துங்க. Thank you. ஓ சானியா, நீ எங்க போற? நில்லு, இது எல்லாம் உனக்காக தான். வழி 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 விடுங்க, வழி விடுங்க. நான் சொன்னல, அது இவதான். ஏய் பாபா, சீக்கிரம் வா. இவளுக்காக எல்லாரும் உங்க கரகோஷங்களை எழுப்புங்க. நேத்து அவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திச்சும் படிக்கணுங்கிறதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்கா. இவளை நினைச்சு நம்ம எல்லாரும் பெருமைப்படணும். சானியாக்காக எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. அப்படிதான், இன்னும் பலமா. என்ன 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 உனக்கு என்ன பைத்தியமா? கொஞ்சம் சும்மா என்னாச்சு? இரு. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏய், இவளுக்கு உதவி கூட பண்ண கூடாதா? நீ எதுவும் பண்ண வேண்டாம். என்ன அடிக்கிற? ஏய், அவன் மட்டும் எப்படி போறான் பாரு. ஏய், எங்க போற நீ? இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையா? ஆமா, நேத்து நீ நியூஸ் பாத்தியா இல்லையா? உன் வீட்ல டிவி இல்லையா என்ன? நம்ம கூட ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு இப்ப பிரச்சனையில மாட்டி தவிச்சிட்டு இருக்கா. உனக்கு மனிதாபிமானமே இல்லையா? ஒரு மைல்டு எர்த்குவேக்கே இப்படி பதற? ஓ ஓ சரிதான், சரிதான். இருந்தாலும் அந்த சின்ன பூகம்பத்துக்கே புதுசா கட்டின வீடு இடிஞ்சு போச்சு. அதுக்கு நீ என்ன சொல்ற? பதில் சொல்ல, உன்னதான் கேக்குறேன். அதுக்கும் எனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? பேச்ச மாத்தாத. பெரிய பூகம்பம் வந்தாதான் நீ வருத்தப்படுவியா என்ன? நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையாலையும் அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் தெரியுமா? அந்த பிரச்சனையால காயப்பட்ட அவன் மனசை இன்னும் காயப்படுத்திட்ட. சரி, எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு. அப்படி வா வழிக்கு. நீ ஒண்ணு கொடுக்க வேண்டாம். உன் பணம் யாருக்கு வேணும்? ரோட்ல நான் பிச்சை எடுத்தாலும் எடுப்பேனே தவிர உன் பணம் எனக்கு ஒண்ணு தேவையில்லை. அப்படியா? ஃபைன், உன் இஷ்டம். ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. நாங்கெல்லாம் உன் கண்ணுக்கு எப்படி தெரியுறோம்? இங்க இருக்கிற எல்லாரும் உன் பார்வைக்கு முட்டாளுங்க மாதிரி தெரியுறோமா? எப்ப எங்களை பார்த்தாலும் எகத்தாளமா ஏளனமாவே பாக்குற? நீ பெர்ஃபெக்ட்ங்கிறதுனாலயா? சொல்லு. ஐக்யூ லெவல் ஜாஸ்தியா இருக்குன்னா இல்ல ரொம்ப நல்லா படிக்கிறேங்கிற திமிரா? நீ ஹேண்ட்ஸமாவும் வெல் பில்டாவும் இருக்கலாம். அதுல என்ன உனக்கு பெருமை? இங்க பாரு, உன்னால மட்டும் தான் நல்லா படிக்க முடியும் நினைச்சியா? நானும் நல்லா கவனம் செலுத்தினா உன்னோட நல்லாவே படிப்பேன். இஸ் இட்? ஆமா. சரி, படிச்சு காட்டு. என்ன படிச்சு காட்டணுமா? சரி, ஓகே, நீ சொல்றபடியே செய்யறேன். வரப்போற எக்ஸாமினேஷன்ல காட்டுறேன். என்ன பெட்ட? இது பெட்டா? சரியா ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம தேவையில்லாத விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி லைஃபை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. பிரெயின் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். சரி, ஸ்டடி ஹாலுக்கு போவேன். ஸ்டடி ஹாலுக்கா? இந்த மந்த் ஸ்டடி ஹாலுக்கா சொல்ற? ஆமா, தி கிரேட் ஸ்பெஷல் ஸ்டடி ஹாலுக்கு போவேன் தான் சொல்றேன். கண்டிப்பா நான் சொன்னதை நிரூபிச்சு காட்டுவேன். ஏன் சிரிக்கிற? ஒருவேளை நான் சாதிச்சுட்டா என்ன பண்ணுவேன்? சாதிச்சுட்டா சொல்லு. உன்னை என் முதுகுல ஏத்திக்கிட்டு இந்த ஸ்கூல் ஃபுல்லா ரவுண்ட் அடிக்கிறேன். உன்னை என் முதுகுல ஏத்திக்கிட்டு இந்த ஸ்கூல் ஃபுல்லா ரவுண்ட் அடிக்கிறேன். என்ன முதுகுல ஏத்திக்க போறியா? இல்ல. ஓகே, வெயிட் பண்ணி பாரு. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஆஃப் கோர்ஸ்மா. நினைவு தெரிஞ்சதுல இருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே சுத்தணும் தெரியுமா? நம்ம பொழப்புக்காக சியோல் வந்ததுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் கான்டாக்ட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. வீடு இடிஞ்சது நினைச்சாலே என் ரத்தம்லாம் கொதிக்குது. இதனாலயாவது என் பழைய நண்பனை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதே. இது வேற
அப்பப்ப இது உதச்சாதான் சரியா வரும். ஊ. என் பொண்ணு ரொம்ப பலசாலி. ம்ஹும். ஆமாமா. ம்? 밤에 품에 안겼어 매일 그대와 잠이 들어파 ஸ்டாப். இந்த வீடுதான். நம்பர் 142. கரெக்டா? ஆமா. நீ இங்கே இரு, நான் வரேன். போர்டு கூட இருக்கு. இந்த வீடு தான். வாவ். உங்க ஃப்ரெண்ட் பெரிய பணக்காரரா இருப்பாரு போல இருக்கு. இல்லையா பின்ன? ம், ம். யார் அது? வணக்கம்மா. நான் ஷோபனோட ஃப்ரெண்டு ஜான் வந்திருக்கேன்னு அவங்கிட்ட சொல்லுங்கம்மா. ஓ நீங்களா? வாங்க வாங்க உள்ள வாங்க. என்னங்க உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. அவனா வந்திருக்கா? ம். வாடா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கடா. எப்படா இருக்க? என்னடா தலையில முடியெல்லாம் கொட்டி போச்சு? அதை விடு, நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கன்னு கேள்விப்பட்டேன். உனக்காடா இந்த நிலைமை? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே பறந்து போச்சுடா. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இங்க வா, இதான் என் ஒய்ஃப். வணக்கங்க. அஹ், நாங்க இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை எதுவும் இல்ல. உண்மையில நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஹலோ. ஹலோ ஆன்ட்டி. நீ இவனோட பொண்ணு தானே? ஆமா. இப்படி வளர்ந்துட்ட சின்ன வயசுல பார்த்தது. என்ன? ரொம்ப கியூட்டா இருக்கால. ஆக்சுவலி நான் இவளை பாக்குறதுக்காக தான் காலையில சீக்கிரட்டா அவ ஸ்கூலுக்கு போயிருந்தேன். நான் யாருன்னு அவளுக்கே தெரியாது. அது நீங்க தானே? அது நானே தான். சரி சரி, லக்கேஜ்ல எடுத்துட்டு வாங்க, அப்புறம் பேசலாம். உனக்கு எதுக்கு சிரமம்? நீ இங்கே இரு, நாங்க எடுத்துட்டு வரோம். என் பொண்ணு தான் எனக்கு உதவியா இருக்கல. என்னமா சொல்ற? ஆமா அங்கிள், நாங்களே எடுத்துட்டு வரோம். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இருங்க, நான் போய் என் பையனை கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் எதுக்கு? அவனோட கண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா கீழே வாடா. அப்பா என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. வேண்டாமா, நீ போய் கார் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வா. நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. இன்னில இருந்து நமக்கு எந்த கஷ்டமும் வராது. ஹாப்பியா? போலாமா? இது என்ன ட்ரீமா? கண்டிப்பா ட்ரீமா தான் இருக்கும். முடிச்சுக்கோ சானியா, முடிச்சுக்கோ. நீ எங்க? நீ எப்படி இங்க வந்த? ஏன்னா இது எங்க வீடு. உன்னோட வீடா? ஜீஜோ, உள்ள வரலையா? ராணியா, நீ சீக்கிரம் வா. நான் தூக்கிட்டு வருவா? பிச்சை எடுத்தாலும் எடுப்பேனே தவிர என்கிட்ட இருந்து எந்த ஹெல்ப்பும் எதிர்பார்க்க மாட்டேன்னு சொன்னல. ஓ ஜோ, இங்க வாப்பா. ஹலோ அங்கிள். இவன் தான் என் பெரிய பையன். வாப்பா, வா உட்காரு. நாம மீட் பண்ணி கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. ஆனா ரொம்ப நாள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற மாதிரி இருக்குல்ல? நியூஸ பார்த்த உடனே ம். இவ தான் உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டுற சொன்னா தெரியுமா?
நானும் ஓகே சொல்லிட்டேன். ஓ அப்படியா? உடனே டிவி காரங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்க அட்ரஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியாம்மா? ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? இவர்தான் அடிக்கடி சொல்வாரு, சின்ன வயசுல நீங்க அவருக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்களாமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இவன் ஏதாவது சும்மா சொல்லியிருப்பான். அப்படின்னா நான் உனக்கு பண்ணிட்டேன். ரெண்டு பேரும் ஏற்கனவே மீட் பண்ணிருப்பீங்கல்ல? என்ன ஒரே ஸ்கூல்ல தானே படிக்கிறீங்க? இவன் தான் ஃபேமஸ் ஆச்சே. ஆமா, இவன் நல்லா படிப்பானே. ஆனா இவன யாருக்கும் பிடிக்காதுல்ல? ஆ? ஏன்னா இவன் கொஞ்சம் வித்தியாசமானவன். முன்கோபி, எல்லாரையும் மட்டம் தட்டி வேற பேசுவான். இப்ப கூட பாரேன், குறிப்பா பொண்ணுங்களுக்கு இவனை பிடிக்காது இல்ல? வந்து ஓ, என்னடா ஆச்சு? இன்னும் நீ தூங்கல? இல்ல படிச்சிட்டு இருந்தேன். ஏண்டா நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா உங்க அண்ணன் மாதிரி ஆயிடுவ. அங்கிளுக்கு விஷ் பண்ணு. இவன் என்னோட 2வது பையன், ரொம்ப சுட்டி. இவன் 4th கிளாஸ் படிக்கிறான். ஓ அப்படியா? ஹலோ அங்கிள், என் பேரு ஜூனோ. பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கப்பா. உன் தம்பி உங்க அம்மா மாதிரியே இல்ல? ஜாட அப்படியே இருக்கு. தேங்க்யூ. இவளுக்கும் விஷ் பண்ணு. இவளோட பேரு சானியா. ஹாய். விஷ் பண்ணுடா. மாட்டேன். ஏன்? ஏன்னு தெரியல, அவளை பிடிக்கல. நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதம்மா, இவன் எப்பவுமே இப்படிதான். இவளை பத்தி ஏன்டா அப்படி சொன்ன? இவன் நல்லா படிப்பா தெரியுமா? அப்படியா? ம்? அப்போ இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இது சைனீஸ். சைனீஸ் ரைட்டிங் கத்துட்டு இருக்கியா? காட்டு. இது 6th கிரேட் லெவல் தானே? ஹான்வோ சுங்டோங். இதுக்கு மீனிங் என்னன்னு தானே கேக்குற? ஆமா ஆண்டி, இதுக்கு மீனிங் என்னன்னா, சொல்றேன். ஹானுங்கிறது டெலிஷியஸான கொரியன் பீஃப், ஆனா காஸ்ட்லி. ஒருவேளை இத வாங்கி சாப்பிட உன்கிட்ட காசு இல்லன்னா, சுங்கங்க இருக்குல்ல, இது விலையும் கம்மி, டேஸ்டியாவும் இருக்கும். இத நாம வாங்கி சாப்பிட்டா நம்ம ஸ்டேட்டஸ் ஒண்ணும் குறைச்சு போயிடாது. அவ்வளவுதான். அண்ணா நீ சொல்லு, ஹானுனா அதான் மீனிங்கா? ஹேன்னா ஸ்வெட். மாடுங்க பெரிய லோடு இழுக்கும் போது அதுங்களுக்கு வேர்க்கும். சாங்குனா ஃபுல்லு, டாங்குனா நுகத்தடி. அந்த நுகத்தடியை வச்சுதான் அந்த மாடுங்க ஃபுல் லோடையும் இழுக்கும். சோ அதனால எப்பவுமே லைஃப்ல ரொம்ப ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும். என்னையே ஏமாத்துறியா? பயமுடு. மைனஸ் இல்ல, அவங்ககிட்ட சாரி சொல்லு. இல்ல சொல்ல மாட்டேன். அதுவும் இந்த மாதிரி நாலேஜ் இல்லாதவங்க கிட்ட சொல்ல மாட்டேன்.